அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் கன்னி ராசியில இப்ப இருக்கார். இந்த கன்னில இருந்து துலாத்துக்கு ஐப்பசி மாசம் 16ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு சொல்ல போனோம்னா அக்டோபர் 2ஆம் தேதி, நவம்பர் 2ஆம் தேதி இந்த காலகட்டத்துல சுக்கிரன் கன்னி ராசியில இருந்து துலா ராசிக்கு நீச்ச நிலையில இருந்து ஆட்சி நிலைக்கு மாறுறார். இப்படி மாறும் போதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னா ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். காரணம் என்ன, சுக்கிரன் தான் இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கொடுக்குறாரு. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஆடம்பர விடுதின்னு சொல்லக்கூடிய ஏசி ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி பொதுவா ஏசி இருக்கிற இடம் கூடவே சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இடம் தான். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அனைத்துமே சுக்கிரன் சம்பந்தப்பட்டது தான். அலங்கார பொருள்னா என்ன, நகை சம்பந்தப்பட்டது, பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி துணியின் சம்பந்தப்பட்டதுலயும் பட்டு துணிகளுக்கு இந்த காலகட்டத்துல மதிப்பு அதிகமாகும். தீபாவளி முடிஞ்சிருச்சு, இனிமே என்ன மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒண்ணு அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயகரமான, கவர்மெண்ட் ஒருவேளை திடீர்னு ஜிஎஸ்டி குறைக்கலாம், டாக்ஸ் ரிலேட்டடா எல்லாமே கம்மி பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல, கோல்டுனா தங்கத்துக்கு இல்ல, நகையா இருக்கும் பாத்தீங்களா, தங்கத்திலிருந்து நகையா மாற்றப்படுது, அதுல ஏதாவது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம், இல்லாட்டி டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம். விலை குறையும் சொல்லல, தங்கம் விலை குறையும் சொல்லல, ஆனா அந்த வரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசாங்கம் குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுவும் இல்லாம சூரியனும் சுக்கிரனும் சேருவாங்கல்ல, அப்ப சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். அப்ப நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போதுல இந்த நகை மதிப்பீட்டால அரசாங்கத்துக்கு நகையோட தரத்தை கொஞ்சம், நகையோட மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறதுனாலயோ இல்ல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ அரசாங்கத்துக்கு ஏதாவது மதிப்பா கௌரவமா உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய பக்கம் ஐடி செக்டர்ல ஏதோ ஒரு வேலை இல்லாத நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி நியூஸ் வந்தாலும் சுக்கிரன் நீச்சமாகிற காலகட்டம் வரையும் அப்படி இருக்கும். ஐப்பசி 16 வரையும் அப்படி இருக்கும். ஐப்பசி 16க்கு அப்புறம் சுக்கிரன் ஆட்சி நிலை. வேலை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலை அமைப்புகள் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும். ஐடி செக்டருக்கு ஐப்பசி 16க்கு பின் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வர்த்தக ரீதியா நிறைய பேர் கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா இந்த கடல் கடந்து வர்த்தகம் பண்றவங்க பாத்தீங்களா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதிகப்படியான முதலீடு போட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மாத்திக்காதீங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களால அரசாங்கத்துக்கு முதலீடு இழப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்ல அரசாங்கத்துக்கு கேட்ட அப்ப என்ன, பெட்ரோல் திடீர்னு விலை ஒரு ஏறலாம், என்னாச்சு பாக்காம இப்ப தங்கம் எப்படி ஏறுனுச்சு அந்த மாதிரி பெட்ரோலும் காசு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. இது நம்ம பாத்துக்க முடியாது, கவர்மெண்ட் செக்டர் எடுக்கிற முடிவுகள் தான். சோ இப்படி இருக்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி நிலை அடைகிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி அடைகிறார்னாவே அது சிக்கல் தான். எதிர்ப்பாளினங்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். ராசியில சனியும், ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலமும் இருக்கிறது கொஞ்சம் சிக்கல் தான். ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா, குரு பகவான் உச்சமாகிறார். சோ அந்த உச்சமா இருக்கிறதுனால வெளியில தெரியாம எல்லாத்தையும் செஞ்சிருவீங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். யாருக்கும் தெரியாம இருட்டுக்குள்ள இருந்து அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. இந்த ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கல்ல, வெளிச்சத்துல இருக்கவன் தான் இருட்டை பார்த்து பயப்படணும், நான் இருட்டிலே வாழ்றவன் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மையில நீங்க இருப்பீங்க. அந்த வெளியில தெரியாம எந்த ஒரு நாசுக்கான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது கவர்மெண்ட் அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரிகளா, ஒப்பந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தையே ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட அமைப்புகளுக்கும், அதே மாதிரி மனைவி அல்லாது அப்படின்னு போற அமைப்புகளுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா சுக்கிரன் அப்படிங்கும் போதுல எதிர்பாலினம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பெண்களால் இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா விரோதமும் விரயமும் ஏற்படும். ஒண்ணு விரோதம் ஏற்படும், இல்ல விரயம் ஏற்படும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் 50 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் தோல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு, இது இல்லாம சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், மருத்துவ செலவு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இஎன்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுறது, மர்ம உறுப்பு இடங்கள்ல பாதிப்பு ஏற்படுறது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே இப்ப சொன்ன அனைத்து விஷயமான பாதிப்புகளும் ஏற்படும் 40-50 வயதை கடந்தவர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இளம் வயதினர்களுக்கு அவங்களோட கேஜெட் யூஸ் பண்ணும்போது தொலைஞ்சு போறது, மொபைல்ஸா இருக்கட்டும், லேப்டாப்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி
இயர் இயர் பார்ட்ஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் கேஜெட்ஸ் கடைசியா தொலைஞ்சிரும், காணாம போயிடும் அப்படிங்கிற இல்லாட்டி கேஜெட்ஸ் புதுசா வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு செலவு பண்ற அமைப்பு, செய்முறை, சீர்வரிசை, நகை வாங்கி கொடுக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி தரும். ஆபீஸ் பார்ட்டி பண்றேன், இல்ல ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போயிட்டு வரோம், கோவா போயிட்டு வரோம், பெங்களூர் போயிட்டு வரோம், அந்த மாதிரி ஒரு ஒரு என்விரான்மெண்டல் விசிட், சுற்றுச்சூழல் விசிட்டை பண்ணிட்டு வர்றது மாதிரி, அதுவும் குறிப்பா மலைப்பகுதிகளில் ஏறி இறங்குற மாதிரி, இல்ல ரொம்ப காட்டு பகுதிகள், மலைப்பகுதிகள், இந்த மாதிரி. அதாவது அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும், ஜாலியா இல்லாம கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் விசிட் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் அமையும். ஸோ அதெல்லாம் நீங்க பண்றது பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் துணிக்கடை, நகைக்கடை ஆரம்பிக்கணும், துணிக்கடை ஆரம்பிக்கணும், பியூட்டி பார்லர் வைக்கணும், பார்பர் ஷாப் வைக்கணும், இந்த மாதிரி தொழில் அதிபர்களாக மாறணும். வேலையில இருந்து ஏன்னா 6ஆம் அதிபதி நீச்ச சூரியன் வந்து சுக்கிரனோட ஆட்சி பெற்ற சுக்கிரனோட சேர்றாரு. ஸோ தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு முதல் போடாத தொழில், தன் திறமையை பயன்படுத்தி மட்டுமே முதல் போடாத தொழில் ஏதாவது இருக்கும். பார்பர் ஷாப்ங்கிறது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தவிர மற்ற எல்லாமே முதல் தான். சரிங்களா? அந்த மாதிரி பார்பர் ஷாப்போ, பியூட்டி பார்லரோ, இல்லாட்டி இது மாதிரி ஏதாவது ஒண்ணு, நகை ஆசாரி ஆகுறதோ, இந்த மாதிரி அமைப்புகளை தொழில்துறையை தொடங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அடகு கடை வைக்கிறது, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 8ஆம் இடத்துல தானே சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். அதாவது சூரியன் நீச்சபங்கம் ராஜயோகம் வந்து சுக்கிரன் நீச்ச பங்கத்தை சூரியனுக்கு கொடுக்குறாருங்கிற அமைப்புல ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுமே வரி வாங்குறது, வட்டி வாங்குறது அப்படிங்கிற அமைப்புகளே கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லலாம். ஆனா எதிர்பாலனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லணும். இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை விரயம், சுப விரயம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் விரயம் ஏற்படும், வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் விரயம் ஏற்படும், இல்லாட்டி ஏதாவது பாலிசி எடுத்துக்கிறேன், ஸ்கீம் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல பணத்தை அதாவது பணத்தை செலவு, அது முதலீடு தான். பட் ஆனா இப்போதைக்கு பணம் கையில இல்லாம போற அமைப்பு ஏற்படுறது, பேங்க்ல போய் பணத்தை டெபாசிட் பண்ணணும்னே பண்றது, நகையை கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல வைக்கணும்னே வைக்கிறது, நகையை கொண்டு போய் அடகு கடையில வைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம். அதாவது மொத்தத்துல உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வேற ஒரு இடத்துல, மதிப்பான பொருளை, உங்கள்கிட்ட இருக்கிற மதிப்பான பொருளை வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ண போறீங்க. அது வருமானத்துக்கு, அது ஒரு பணத்தை வாங்கிட்டு ஷிஃப்ட் பண்ண போறீங்களா, இல்ல பணத்தை வாங்காம லாக்கர் மாதிரி ஒரு சேஃப்டி வச்சுக்கோமா, வீட்டுல வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும், பயம், திருட்டு பயம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஆடம்பரமான துணிச்செலவுகள் ஏற்படுத்திக்கிறது, இஎன்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஹாஸ்பிட்டலுக்கு போற அமைப்பு, அதே மாதிரி மொபைல் கேஜெட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரிலாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடி வயிற்றுல பிரச்சனை வருது, இஎன்டி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வருது, உங்களுக்கு தான். ஸோ அதிகப்படியா பனிக்காலம் வரப்போகுது, மழை காலம் வந்துருச்சு, பைப்பச்சுன்னா அடம்பலம் பாங்க, அடுத்தது பனிக்காலம் தான். ஸோ பனிக்காலம் வரப்போகுதுங்கும் போது நீங்க அதுக்கெல்லாம் தயாராகிக்கணும். இஎன்டி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இது அதாவது தொண்டையில பிரச்சனை, காதுல பிரச்சனை, மூக்குல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படிங்கிறத பாத்துக்கங்க. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கவனம் அதிகமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் படிப்பை தவிர வேற விஷயங்கள்ல விளையாட்ட சொல்லலைங்கன்னா, வேற விஷயங்கள்ங்கிறது விளையாட்ட சொல்ல, வேற விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க அப்படிங்கிறதுதான் சொல்லலாம். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி போறது கூட தப்பு இல்லை. தேவையில்லாம படிக்கிற வயசுல படிப்பை தவிர வேற ஏதாவது சிந்தனை பண்ற மாதிரி சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகளை தேடுறது இந்த காலகட்டத்துல நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகளை தேடினாவே நீங்க இந்த காலகட்டத்துல பெரிய லெவல்ல முன்னேறி வந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சனி வக்ரமா இருக்குது. அது வக்ரச்சனியா வக்ர குருவும் பார்ப்பாரு. இப்ப குரு நார்மலா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆனா வக்ர குருவும் பார்ப்பாரு அப்படிங்கிற ஒரு தன்மை வரும்போதுல உடலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க செயல்பட்டாவே போதுமானது. தேவையில்லாத மன உளைச்சலோ, தேவையில்லாத மனக்கசப்புகளோ காதுல வாங்காதீங்க. பிடிக்காத செய்திகளை காதலே வாங்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி வாகனம் மூலியமாகவோ, வீடு மூலியமாகவோ வருமானம் ஏற்படுற அமைப்பு, வாடகை வாங்குறது மகள்ல ஒரு அசட்டை வச்சு வருமானம் பார்க்கறது, டெம்பரரி அசட்டை வச்சு டெம்பரரியா ஒரு முதலீடு பார்க்கறது, அந்த மாதிரி அமைப்புகள். இந்த முதலீடுமே யார் மூலியமா நடக்கும்னா சுக்கிரன், பெண்களாலேயோ
இல்லாட்டி பியூட்டி பார்லர், இந்த இப்ப சொன்னேன்ல அதை நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்ல, இந்த தொழிலை அவங்க செய்வாங்க, அவங்க உங்க இடத்துல செய்யறது வாடகை தருவாங்க, இல்ல உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டு உங்களுக்கு தருவாங்க. நீங்க அதுல முதலீடே போட நீங்க உழைக்க தேவையில்லை. முதலீடா ஒண்ணு இடத்தையோ இல்ல பணத்தையோ ஏதோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பார்ட்னர் மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்றேன். ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு டைலர் ஷாப் ஆரம்பிப்பாங்க, நீங்க ஏதாவது ஒரு முதலீடு போட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இல்ல, லாபத்துல இவ்வளவு பங்கீடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கலாம். ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரியே வரும், ஃபைனான்ஸ் மாதிரியே கூட சமயத்துல ஆரம்பிச்சு நல்லா டெவலப் ஆகிற சூழ்நிலையும் வரும். ஸோ இதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை. உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. படிக்கணும் தோணாது, அதையும் தாண்டி நீங்க பண்ணும்போதுல தேவையில்லாத மன வருத்தங்கள், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் உங்களை மட்டம் தட்டுற மாதிரி, தட்டி வைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நினைச்சு துவண்டு போகாம ஊக்கத்தோட படிங்க. சரிங்களா? அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திரவதி செவ்வாயோட சேர்றாரு. அப்ப சண்டைக்கு துணிஞ்சு இறங்கி வருவீங்க. நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற தோரணைக்கெல்லாம் வருவீங்க. அப்படியெல்லாம் போக வேண்டாம். எதிலும் நிதானமாக இருந்தா வெற்றி. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாகலையோ, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பாகலையோ, கணவன் மனைவியருக்கிடையோ தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை, இந்த 3 விஷயங்கள்லயும் சண்டை வரும், பிரச்சனை வரும். பூமியால பிரச்சனை வரும், இல்லாட்டி வாகனத்துல பிரச்சனை வரும், இல்ல மனைவியால பிரச்சனை வரும். ஸோ இது தேவையில்லை, இல்லாட்டி தாயாரோட நிலை பாதிக்கப்படும். இந்த நாள்ல ஏதோ ஒண்ணு மாறி மாறி உங்களை மைண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். புதன் உங்க நட்சத்திராதிபதி புதன். அந்த புதன் செவ்வாயோட சேரும்போது புதனோட வீடுகள் பாதிக்கப்படுது. இது யதார்த்தம். ஸோ 4ம் 7ம் கடுமையா பாதிக்கப்படுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி ஆடம்பரத்துக்காண்டி அதிகப்படியான செலவுகள் பண்ண தோணும். மருத்துவமனைக்கு அழகு குறைகிறனாலையோ ஒன்று காஸ்மெட்டிக்ஸ் பியூட்டி பார்லர் போவீங்க, இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட இந்த காலகட்டத்தில் பார்க்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ஸோ இது எந்த மாதிரி ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தால் பியூட்டி பார்லர், ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டால் டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை ஏற்படும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இதோட அர்த்தம் என்னன்னா தோல்லையோ சருமத்திலேயோ ஏதோ ஒரு பாதிப்பு வருங்கிறது தான் உண்மை. சரிங்களா? உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு நீங்க முற்படுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். மற்றபடி நெகட்டிவா எந்த ஒரு வேலையும் இல்லை. அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை யாரையும் நம்ப வேண்டாம். காரணம் என்ன, 10ஆம் அதிபதியும் குருவா இருக்கனால வக்ரமாகாது. யாரையாவது நம்பி நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா அவங்களே உங்களை லாக் பண்ணி ஒரு ஓரம் கட்டி உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால கடுமையான பாதிப்பு உங்களுக்கு வரும். ஸோ நிதானமா போறது எல்லா வகையிலையும் நல்லது. சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிராசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.